यक्षाय कुबेराय वैश्रवणाय धनधान्याधिपतये धनधान्यवृद्धिं मे देहि तावति स्वाहा स्वाहा। ओम यक्षाय कुबेराय वैश्रवणाय धनधान्याधिपतये धनधान्यवृद्धिं मे देहि तावति स्वाहा स्वाहा। ओम यक्षाय कुबेराय वैश्रवणाय धनधान्याधिपतये धनधान्यवृद्धिं मे देहि तावति स्वाहा स्वाहा। ओम यक्षाय कुबेराय वैश्रवणाय धनधान्याधिपतये धनधान्यवृद्धिं मे देहि तावति स्वाहा स्वाहा। அப்பா போயிட்டாருன்னா அம்மா கிட்ட கொடுக்கணும் சரியா? லட்சு புது பொண்ணு மாதிரி கிளம்பிட்டு இருக்க, மாப்பிள்ளை பார்த்துடலாமா? நீ வேற சும்மா இரு சின்ன பொண்ணு, நல்லா இருக்குன்னு எடுத்துக்கிட்டேன். லட்சுவும் ராணி அக்காவும் ஒரே மாதிரி புடவை கட்டியிருக்கீங்க, என்ன பிளான் பண்ணீங்களா? நீ வர்க்கி சொன்ன பாப்பா எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, எந்த கடையில் எடுத்தீங்க? இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜில் வாங்கினேன், ஃபேமிலி காம்போ அப்படின்ட்டு. ஏன்னா பார்க்க அழகாக இருக்கு, அம்மாவை டிஸ்டி சுற்றி போட சொல்ல. எனக்கு வெக்கமா இருக்கு. நாள் மட்டும்தான் எல்லா ட்ரெஸ்ஸும் போட்டு மினுக்க முடியும், போட்டு என்ஜாய் பண்ணிக்கோ. 11 நாள் லீவு போட்டுட்டேன். சும்மா இரு சின்ன பொண்ணு, அவளுக்கே இதெல்லாம் புதுசா இருக்குன்னு வெக்கப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கு. அழகா இருக்கல்ல சியா, எவ்வளவு அழகா இருக்கல்ல சியானா. அம்மா ரொம்பவே அழகா இருக்கா, அம்மா ரொம்ப அழகா இருக்கல்ல. இனிமே அவளும் நம்மள போல வயிற்று வலி அனுபவிக்கணும். சியானா வயிற்று வலி இருக்கா இல்ல வயிற்று வலி போயிருச்சா? அதெல்லாம் 5வது நாளே நின்றுச்சுக்கா, எதுவுமே இல்ல. நின்றுச்சுன்னு ஜாலியா இருக்காத, இனிமே மாசம் மாசம் இந்த வலி வரும். என்ன சொல்றீங்க, மாசம் மாசம் வருமா? ஆமா மாசம் மாசம் வலிக்கும். மாசம் மாசம் இதே மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுவாங்களா? சரி பாரு, உனக்கு மாசம் மாசம் இந்த ஃபங்க்ஷன் பண்ணட்டாங்க, இந்த ஒரு வாட்டி தான் இந்த ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. நினைச்சேன் நீங்க சொன்னீங்கல்ல மாசம் மாசம் வரும்ட்டு, அதனால மாசம் மாசம் இதே மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். அதெல்லாம் இல்ல, இது ஒரு வாட்டி தான் பண்ணுவாங்க. இன்னும் விளையாட்டு பிள்ளையா இருக்க, எப்படிதான் நீ எது பண்ண போறியோ தெரியல. எங்க போனாங்கன்னு தெரியல, வந்ததுல இருந்து பார்க்கவே இல்லை. மேல ஸ்டேஜ் மேல இருக்கிறது உங்க பொண்ணா? ஆமா என் பொண்ணுங்க தான். ஏன் சொல்லுங்க. படிக்கிறாங்க 2 பேரும். பெரியவ 3rd இயர் காலேஜ் போறா, சின்ன 12வது படிக்கிறா. அது வரன் ஏதாவது பாக்குறீங்களா பெரியவளுக்கு? அதெல்லாம் எதுவும் இன்னும் இது பண்ணல, படிச்சிட்டு இருக்காங்க, அதனால அப்படியே விட்டுட்டேன். இல்ல என் பையனுக்கு தான் கேட்கலான் இருக்கேன், இப்போ எதுவும் கொடுக்குற மாதிரி ஐடியா இல்லை. இல்லைங்க, ஒரு நல்ல ட்ரெஸ் பண்றதுக்கு இல்லை, பார்த்த உடனே அப்படி வந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இப்படி கேட்குறோமே அப்படின்னு தோணாது அவங்களுக்கு. என் பையனுக்கு கொடுக்குறியான்னு வந்து கேட்குறாங்க. ஒரு கல்யாணத்துக்கு போக முடியல, ஒரு காதுகுத்துக்கு போக முடியல. சை விடு சின்ன பொண்ணு, இவங்களெல்லாம் திருத்தவே முடியாது. பொண்ணை பார்த்த உடனே எப்படி அந்த பொண்ணை நம்ம மருமகளாக ஏற்றுக்கலான்னு அவங்களுக்கு தோணுது. அது எப்படியோ தெரியலப்பா சாமி, வேற ஸ்பெஷல்னு தெரியலையே. இந்த நான்வெஜ் தான் செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். மட்டன் பிரியாணி என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க, தெரியல, போய் பார்க்கலாம் இருங்க. அழகா இருக்கு, சைட் அடிக்கணும் போல இருக்கு. என்ன இத்தனை நாள் கேவலமா இருந்தேன்னா என்ன? இல்லம்மா, இன்னைக்கு ரொம்ப அழகா தெரியலன்னு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தேன், அது ஒரு தப்பா? அப்படி இப்ப என்ன கூப்பிட்ட? அண்ணி காசு இல்லைன்னா அன்னைக்கு அப்படி புலம்புனா. ஆனா இன்னைக்கு பிள்ளைக்கு இவ்வளோ கிராண்டா பண்றா. அவங்கெல்லாம் எவ்வளோ நாள் பொழைக்கிறாங்க, நீயும் இருக்கிறியே. நான் என்னடி பண்ணேன்? போய் கூட மாட எதுதானடி பண்றேன், இதுல என்னடி தப்பு? நம்ம பொண்ணுக்கும் இதே மாதிரி கிராண்டா தான் பண்ணணும். அவங்க எப்படி பொழைக்கிறாங்க பாரு, நீயும் இருக்கியே. எங்க அண்ணாக்கு உடம்பு சரியில்லை, எங்க அண்ணிக்கு உடம்பு சரியில்லை, அண்ணி பாவம் அப்படின்னு சொல்லி காசு எடுத்துட்டு போய் கொடுத்தேன். எப்படி வந்துச்சு அவங்களுக்கு இந்த காசெல்லாம்? தாயே, நம்ம பொண்ணுக்கு இதை விட கிராண்டாவே பண்ணலாம் போ. இதை சொல்றதுக்கு தான் கூப்பிட்டியா? அப்படி பண்ணுங்க. நீங்களும் வாங்க. அண்ணி சாப்பிட்டுட்டு போங்க அண்ணி. இலையில ஒரே நான்வெஜ் ஐட்டம் தான், இன்னைக்கு ஒரு வெட்டு வெட்டு. நல்லா இங்க பார்த்து சரிங்க.
அதுதான் அதே மாதிரி தான் கேமராவை பாருங்க பாத்தீங்கன்னா அப்படி இருங்க ஸ்மைல் ப்ளீஸ்